ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு இட்லிக்கு சட்னி வைக்க போகிறாங்க. பொட்டுக்கடலை சட்னி, வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலைலாம் போட்டு வதக்கி சட்னி வைக்க போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ராகி இட்லிக்கு பண்ண போகிறேன். ராகி இட்லிக்கு அந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் இன்றைக்கி இட்லியை வச்சு பொட்டுக்கடலை சட்னி வைக்க போகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட சட்னி பண்ணுறது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. வதக்கி நம்ம அரைக்கணும். சும்மா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சும்மா நீள நீளமாக கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் மட்டும் 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வரமிளகாங்க, ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கணும். சட்னி வந்து நிறைய வகை சட்னி வைக்கலாங்க. மல்லித்தழை சட்னி, புதினா தழை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, கொள்ளு சட்னி, நிறைய இருக்குங்க. நிறைய வெரைட்டியாக கேரட்டு சட்னி, முள்ளங்கி சட்னிலாம் பண்ணலாம். இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை சட்னி பண்ணுதேன். ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ராகி இட்லிக்கு வந்து சாம்பார்லாம் எடுபடாது. அதனால் பொட்டுக்கடலை சட்னி, அப்புறமா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி சட்னி தான் நல்லாயிருக்குங்க. பொட்டுக்கடலை வந்து நிறைய போடணும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கியாச்சு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம், அப்போ தான் நல்லா வதங்கும். சட்னி தந்தோடி உப்பு போட்டாச்சுங்க. இந்த உப்பு போதும் சட்னிக்கு. நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடுங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், ரேச சூடு ஏறினா போதும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது ஆற விட்டு அரைச்சிக்கலாம். ஆறட்டும். இப்போ எல்லாம் வதங்கினது நம்ம இறக்கிட்டு இட்லி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே தட்டில் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவினா தான் உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். நல்லா கடையில் வாங்கின மாவுனா நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இட்லி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. சிலவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து மாவு அரைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வருங்க. இப்போ எண்ணெய் தடவியாச்சு. மாவு ஊற்றிக்கலாம். ராகி மாவு, மாவு வந்து இப்படி தூக்கி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்டாக கிடைக்குங்க. முக்கால் தட்டு ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா மேலே உப்பி வந்துடும்.
இப்போ இட்லி குக்கரில் வச்சுக்கிடலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. நல்லா சூடான முறை தாங்க இட்லிக்கு ஊற்றி வைக்கணும். அப்போ தானே சீக்கிரம் வேகவும் செய்யும், இட்லியும் நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி தாளிச்சுக்கிடலாம். சட்னிக்கு வந்து நல்லா வதங்கி வச்சது ஆறிடுச்சு. உப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு அரைச்சாச்சுங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பவுலில் ஆட் பண்ணிவிடுதேன். இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இட்லி அடுப்பில் இருக்குது. வேக விட்டு நம்ம தாளசம் பண்ணிக்கலாம். இட்லி அவிஞ்சிட்டான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரியே ஸ்டிக் இருந்துன்னா இப்படி குத்தி பாருங்கள். அல்லாட்ட கையை வச்சு இப்படி தண்ணியில் முக்கிட்டு தொட்டு பார்த்தாங்கனால தெரியுங்க. அல்லாட்ட குத்தி பார்த்தா தெரியும். நல்லா அவிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம எடுக்கணும். சூட்டோடு எடுத்தாக்கா ஒட்டுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் சட்னி வந்து. அப்புறமா கொஞ்சோண்டு ஜீரகம், 2 வரமிளகாங்க, 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பரான பொட்டுக்கடலை சட்னியும் ராகி மாவு இட்லி ரெடிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ஆறிடுச்சு. நம்ம எடுக்கலாம். சூடாக தான் இருக்குது. எவ்வளோ பஞ்சு மாதிரி சாப்பிட்டா வந்திருக்கு பாருங்க, ஒட்டாமல். ஆறுனா இன்னுமே ஒட்டாமல் கிடைக்குங்க உங்களுக்கு. பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. சுடுதுங்க. இது கூட வந்து சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். சூப்பராகிட்டு பஞ்சு போல் இட்லிங்க. ராகி இட்லி, பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்க நீங்களும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்ல டிஃப்ரெண்ட்டாகிட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை பார்க்கறதா இருந்தால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.